இந்த வீடியோவை பார்க்கும் நீ உன்னை நீயே ஒரு சாதாரண மாணவன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். என்னால் முடியாது, நான் டாப்பர் கிடையாது, எனக்கு ஞாபக சக்தி குறைவு, இப்படி நினைக்கிறாயா? அப்படி என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக பாருங்க. ஏனென்றால் டாப்பர்கள் பிறக்கவில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். இந்த வீடியோ முடியும் போது உன்னை பற்றிய ஒரு எண்ணமே மாறி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு உண்மையை சொல்கிறேன். இன்று டாப்பராக இருக்கும் பல மாணவர்கள் ஒரு காலத்தில் சாதாரண மாணவர்களாகவே இருந்தார்கள். வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்கள் திறமையை நம்பினார்கள். ஆனால் இன்னும் பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. டாப்பர்கள் அதிக புத்திசாலிகள் என்பதால் ஜெயிக்கவில்லை, அவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக முயற்சி செய்ததால் ஜெயித்தார்கள். நீ ஒரு நாள் 1 மணி நேரம் படித்தால் அவர்கள் 2 மணி நேரம் படித்தார்கள். இந்த ஒரு பழக்கம் எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறது தெரியுமா? வெற்றி என்பது ஒரே நாளில் வராது, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் முயற்சிதான். ஒரு பக்கம் படித்தால் பெரிய மாற்றம் தெரியாது. ஆனால் 100 பக்கங்கள் முடித்த பிறகு நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் இங்கே ஒரு தவறு செய்கிறார்கள். டாப்பர்கள் பிறக்கவில்லை, தினமும் முயற்சி செய்து உருவாகுகிறார்கள். இன்று நீ படிக்கும் ஒரு பக்கம் நாளை உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை மாற்றலாம். புத்திசாலித்தனம் வெற்றியை தராது, தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் வெற்றியை தரும். சாதாரண மாணவன் என்று நினைப்பதை நிறுத்து. அசாதாரண வெற்றி அங்கேதான் தொடங்குகிறது. 1 மணி நேரம் கவனமான படிப்பு பல மணி நேரம் கவலையை குறைக்கும். தோல்வி உன்னை நிறுத்த வரவில்லை, இன்னும் வலிமையாக்க வரியிருக்கிறது. படிப்பது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் படிக்காததின் விலை இன்னும் கஷ்டமானது. உன் மதிப்பெண் உன்னை தீர்மானிக்காது, ஆனால் உன் முயற்சி உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இன்று புத்தகத்தை திறக்கும் கைதான் நாளை வெற்றியின் கதவை திறக்கும். மற்றவர்களை மிஞ்ச வேண்டியதில்லை, நேற்றைய உன்னை மிஞ்சினால் போதும். கனவு காண்பது எளிது, அதற்காக தினமும் உழைப்பதுதான் வெற்றியாளர்களின் பழக்கம். சிறிய முன்னேற்றம் கூட முன்னேற்றம்தான். நின்று போகாதே. உன்னை நம்பாதவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், உன் வெற்றியே பதில் சொல்லும். இப்போது செலவிடும் நேரம்தான் நாளைய உன் வாழ்க்கையின் தரத்தை முடிவு செய்யும். சோம்பலை வெல்லும் மாணவன் வாழ்க்கையையும் வெல்ல முடியும். ஒரு தேர்வில் தோற்றால் பரவாயில்லை, உன்னை நீயே கைவிட்டால்தான் உண்மையான தோல்வி. மொபைல் சில நிமிட மகிழ்ச்சியை தரும், கல்வி வாழ்நாள் முழுவதும் மதிப்பை தரும். இன்று யாரும் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம், வெற்றி பெற பிறகு உலகமே உன்னை கவனிக்கும். டாப்பராக வேண்டுமென்றால் டாப்பர் மாதிரி யோசிக்க ஆரம்பி. என்னால் முடியாது என்ற ஒரு எண்ணத்தை நீக்கு. நான் முயற்சி செய்வேன் என்ற ஒரு எண்ணம் வாழ்க்கையை மாற்றும். டாப்பருக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் திறமை அல்ல, இன்று அவன் தொடங்கியதை நீ இன்னும் தொடங்காததுதான். அது என்ன தெரியுமா? பலர் தொடங்குகிறார்கள், ஆனால் தொடர்ந்து செய்வதில்லை. உற்சாகம் இருக்கும் நாளில் படிக்கிறார்கள், மனமில்லாத நாளில் விடுகிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மனம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் இலக்கை நோக்கி நகர்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வேறுபடுகிறார்கள். உன்னை யாருடனும் ஒப்பிடாதே. உன் நண்பன் 95 மார்க் வாங்கி இருக்கலாம், அதனால் நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தமில்லை. நேற்றைய உன்னை விட இன்றைய நீ முன்னேறி இருக்கிறாயா? அதுதான் முக்கியம். ஆனால் இன்னொரு விஷயம் இன்னும் முக்கியம், தோல்வியை பார்த்து பயப்படாதே. ஒரு தேர்வில் தோற்றால் அது வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை. தோல்வி என்பது இன்னும் கொஞ்சம் முயற்சி செய் என்று வாழ்க்கை சொல்லும் செய்தி. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் இங்கேயே கைவிடுகிறார்கள். உன் பெற்றோர்களை பற்றி ஒரு நிமிடம் யோசி. அவர்கள் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களின் வியர்வை உன் எதிர்காலமாக மாற வேண்டும். அவர்களின் கனவு உன் வெற்றியாக மாற வேண்டும். அதற்காக இன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்று படிக்காமல் விட்ட ஒரு நாள் நாளை வருத்தப்பட வைக்கும் ஒரு நாளாக மாறலாம். வெற்றியை விரும்பும் மாணவன் பலர், அதற்காக உழைக்கும் மாணவன் சிலர். முயற்சி செய்யும் வரை யாரும் தோல்வியாளன் இல்லை. நீ எங்கிருந்து தொடங்குகிறாய் என்பது முக்கியமல்ல, எங்கே சென்று முடிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு முறையும் புத்தகத்தை திறக்கும்போது உன் எதிர்காலத்தையும் திறக்கிறாய்.
படிப்பதற்கான சரியான நேரம் நாளை அல்ல, இப்பொழுதே. நேரத்தை வீணாக்கும் மாணவன் வாய்ப்புகளையும் வீணாக்குகிறான். சிறிய ஒழுக்கம் பெரிய வெற்றியை உருவாக்கும். கல்வி என்பது மார்க் வாங்குவதற்காக அல்ல, வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஒரு நாள் விடுபட்டால் பரவாயில்லை, ஆனால் இலக்கை விடாதே. உன் கனவுகள் பெரியதாக இருந்தால் உன் முயற்சியும் பெரியதாக இருக்க வேண்டும். சாதாரண மாணவர்கள் காரணம் சொல்வார்கள், வெற்றியாளர்கள் வழி கண்டுபிடிப்பார்கள். நீ படிக்கும் ஒவ்வொரு வரியும் உன் எதிர்கால சம்பளத்தை எழுதி கொண்டிருக்கிறது. இன்று முதல் 1 மணி நேரமாவது கவனமாக படி. மொபைல் கொஞ்ச நேரம் விலக்கு. உன் கனவுக்கு கொஞ்ச நேரம் கொடு. நம்பு, 1 வருடம் கழித்து இந்த முடிவுக்காக நீ உனக்கே நன்றி சொல்வாய். நினைவில் வைத்துக்கொள், டாப்பர்கள் வேறு கிரகத்திலிருந்து வரவில்லை. அவர்களும் உன்னைப் போலவே சாதாரண மாணவர்கள்தான். ஆனால் ஒரு நாள் அவர்கள் முடிவு எடுத்தார்கள், நான் மாறப்போகிறேன் என்று. இப்போது அந்த முடிவை எடுக்க வேண்டியது நீ. இந்த வீடியோவை பார்த்துவிட்டு வெளியே போகும் முன் உன்னிடம் ஒரு கேள்வி கேள். நான் சாதாரண மாணவனாகவே இருக்கப் போகிறேனா அல்லது நாளைய டாப்பராக மாறப்போகிறேனா? உன் பதில்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இன்று உன் கவனம் எங்கே இருக்கிறதோ நாளை உன் வாழ்க்கையும் அங்கேதான் இருக்கும். கஷ்டப்பட்டு படிப்பது சில வருடங்கள் மட்டுமே, அதன் பலன் பல வருடங்கள். வெற்றியை பார்க்க முடியாது, ஆனால் அதற்காக தயாரிப்பை இன்று தொடங்கலாம். சோம்பலை வெல்லும் ஒவ்வொரு நாளும் வெற்றியை நெருங்கும் ஒரு நாள். உன்னை யாரும் நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பு. படிப்பு என்பது தண்டனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. முதல் இடத்தை அடைய முடியுமா என்று யோசிக்காதே. அதற்காக இன்று என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. நீ விட்டு கொடுக்க நினைக்கும் நேரத்தில் உன் கனவுகளை நினைவு கூர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு ரகசியம் உண்டு, அவர்கள் கைவிடுவதில்லை. ஒரு புத்தகம் முடிந்தால் அறிவு கூடும். ஒரு பழக்கம் உருவானால் வாழ்க்கை கூடும். நீ இப்போது செய்யும் தியாகம் நாளை உன் பெருமையாக மாறும். இன்று கஷ்டப்படு, நாளை கஷ்டப்பட வேண்டாம். தோல்வி கதவை மூடாது, பயம்தான் கதவை மூடும். உன் முயற்சியை பார்த்து ஒரு நாள் உனக்கே பெருமை வரும். மெதுவாகச் சென்றாலும் பரவாயில்லை, நின்று விடாதே. இன்று படிக்கும் மாணவன் நாளை வழிகாட்டும் மனிதனாக மாறுவான். உன் எதிர்காலம் மாற வேண்டுமெனில் இன்றைய பழக்கங்கள் மாற வேண்டும். இன்று புத்தகத்தின் முன் அமர முடியாதவன் நாளை வாழ்க்கையின் முன் போராட வேண்டி வரும். மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் உழைத்தால் மற்றவர்கள் கனவு காணும் வாழ்க்கையை வாழலாம். டாப்பராக வேண்டும் என்ற ஆசை போதாது, டாப்பர் போல செயல்பட வேண்டும். உன் பெற்றோரின் கஷ்டத்தை மதிக்க வேண்டுமெனில் உன் படிப்பை மதிக்க ஆரம்பி. ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று சொல்லாதே, இன்று முதல் வெற்றிக்காக உழைக்க ஆரம்பி. என்னோட இந்த சிந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.